ஒரு ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதாவது ஒரு இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர்னா யூடியூப் மேனோமீட்டரை தலையில கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். இதுல வந்து நார்மலா வேக்கம் பிரஷர் மெஷர் பண்ற யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணிடலாம். An inverted U-tube manometer is connected to horizontal pipes A and B through which water is flowing. அதாவது A and B ரெண்டு பைப் லைன் இருக்கு. ரெண்டு பைப் லைன்ல என்ன பண்றோம்னா இந்த யூடியூப் மேனோமீட்டர் கனெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு பைப் லைன்லயும் பாத்தீங்கன்னா வாட்டர் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. வாட்டரோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 1000 kg/m3. The vertical distance between the axis of this pipe is 30 cm. அதாவது இங்க ஏங்கிற பைப்போட சென்டர் ஆக்சிஸ்க்கும் பிங்கிற சென்டர் ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 cm. When an oil of specific gravity 0.8 is used as a gauge fluid. அதாவது இந்த ரெண்டு பைப் லைன்ல ஒரு காஜ் fluid யூஸ் பண்றாங்க. அதோட specific gravity 0.8. அப்போ into 1000 போட்டோம்னா நம்மளுக்கு 800 kg/m3 டென்சிட்டி கிடைக்கும். இது வந்து காஜ் பிரஷர். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வேக்கம் பிரஷர் மெஷர் பண்ணும்போது இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் காஜ் பிரஷரோட ஃப்ளூயிடோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். தட் மீன்ஸ் இங்க ஃப்ளோ ஆகிற வேக்கம் பிரஷர்னால ஃப்ளூயிட் வந்து நம்ம மினிமம் ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ தான் நம்ம எடுத்துருக்கணும். ஆனால் அந்த ஃப்ளூயிட் நம்ம சூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்க்கு கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.8 தெரிஞ்சிருச்சு. The vertical heights of this water column in the two limbs of the inverted manometer are found to be same and equal to 35 cm. அதாவது இந்த வெர்டிகல் இந்த சென்டர்ல இருந்து வெர்டிகல் ஹைட் பார்த்தீங்கன்னா 35 cm. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்ல சென்டர்ல இருந்து 35 cm. டோட்டலா பார்த்தீங்கன்னா 65 cm இருக்கும். இதோடது 65 cm. பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னா ரிமைனிங் வந்து 30 cm. டோட்டலா 65. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரெஷரையும் ரைட் சைடில் இருக்கிற ப்ரெஷர் ஈக்குவேட் பண்றோம். ஆல்ரெடி எடுத்தது தான். இப்போ எந்தெந்த இடத்துல ப்ரெஷர் மெஷர் பண்ணா பிஏங்கிறது வந்து பைப் லைனு, பிசிங்கிறது வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட், அண்ட் தென் பிடி, பிஇ அண்ட் பிபி. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷரை நம்ம வந்து பாசிட்டிவ்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரெஷரை நெகட்டிவ்ல எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் பிஏ, இந்த இடத்துல இருக்கிற பிசி, பிசி மட்டும் மைனஸ் பிசின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற ப்ரெஷர், அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கிறது பிபி, அடுத்து ரிமைனிங் எல்லாமே மைனஸ் எழுதிக்கிறோம். தட் இஸ் பிஇ மைனஸ் பிடி. ஓகே, இப்போ பிஏங்கிறது மெஷர் பண்ணக்கூடிய ப்ரெஷர், பிசி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ρ1 g into h1. ρ1 g1 h1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ ஹைட் இருக்கு கீழே அப்படிங்கிறது. அடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு பிபி இன்ட்டு ρ2 அண்ட் gh2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருங்கிற ஃப்ளூயிட் வந்து ரைட் லிம்ப்ல எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறது, மைனஸ் ρgh அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டம் ஆக்சிஸ்ல இருந்து அந்த 0.8 ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மெஷர் பண்ணக்கூடிய பிரஷரை ஒரு சைடு எழுதிக்கிறோம். பிஏ இது பிபி ரெண்டும் அன்னோன் பிரஷர். அப்போ பிஏ மைனஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு ρ1 g1 h1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறோம். அப்போ இது வந்து நெகட்டிவ் இருக்கும்போது பாசிட்டிவா மாறிடும். மைனஸ் ρ2 gh2 மைனஸ் ρgh. ρ1ங்கிறது 3000, g 9.81, h1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து இந்த பாயிண்டோட சென்டர் லைன் வரைக்கும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் 0.35 மீட்டர். அடுத்தது மைனஸ் ρ2ங்கிறது சேம் ரைட் சைடில் இருக்கிற பைப் லைன்ல இருக்கிற வாட்டரோட டென்சிட்டி, தட் இஸ் 1000 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.81 இன்ட்டு h2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரோட ஹைட்டு 0.35 மைனஸ் ρgh. ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் தி fluid, that is gauge fluid, 800 kg/m3 into 9.81 into height வந்து 0.3. ஸோ இந்த நம்ம சால்வ் பண்ணும்போது PA மைனஸ் PB equal to 2354.4 Nm/m² வேல்யூ வரும். இப்போ நம்ம இதை பாசிட்டிவா மாற்றணும் அப்படின்னா that is PB minus PA equal to 2354.4 Nm/m². ஒன்றும் இல்லை, இந்த PA மைனஸ் PB ரிவர்ஸ் எழுதிருக்கோம். PB மைனஸ் PA. அப்போ இந்த மைனஸ் டேர்ம் வந்து பாசிட்டிவ் டேர்மா மாறிடும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வேணும், ஏதோ டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.